ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமத்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம். அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே. இன்றைய தினம் 108 திருப்பதிகளில் தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே காஞ்சிபுரம் திருப்பதிகள் ஆரம்பம். காஞ்சிபுரத்திலும் கூட பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சின்ன காஞ்சிபுரத்துல முதல்ல தேவப்பெருமாளுடைய அவதாரத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் தீப பிரகாசன் என்ன, யதோக்தகாரி பெருமாள் என்ன, இவெல்லாம் அவதாரம் பண்ணி கடைசியா தேவப்பெருமாள் அவதாரம் பண்றது அப்படின்றது காஞ்சி சின்ன காஞ்சின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு காஞ்சியினுடைய ஸ்தல புராணமாக இருக்கிறது. அதனால அவளை பத்தி சொல்றச்ச முதல்ல தீப பிரகாசர் தொடங்கி அவ 4 பேரையும் சொல்லிட்டு கடைசியா தேவப்பெருமாளை பத்தி விஸ்தாரமா வர்ணிக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் அடியன். இந்த பெரிய காஞ்சிபுரத்திலே பார்த்தால் தனித்தனி திவதேசங்களா நிறைய பெருமாள்கள் இருக்கா. அவளை இன்னைக்கு அனுபவிக்க போறது திருப்பாடகம். பாடகம் என்று ஆழ்வாராலய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்பாடகம் என்கிற திவதேசம். பொதுவா சொல்றச்ச பாண்டவ தூதர் சந்நிதி, பாண்டவ பெருமாள் கோயில் அப்படின்னு எல்லாம் வழங்கப்படக்கூடியதான திவதேசம். இந்த திவதேசமானது காஞ்சிபுரத்தினுடைய மத்தியிலே தேவப்பெருமாள் எழுந்தருள்கிற கங்கை கொண்டான் மண்டபம் என்கிற மண்டபத்திற்கு அருகிலே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான பெரிய திவதேசம். இது பெரிய திருக்கோவில், ஏகாந்தமாக இருக்கக்கூடிய திவதேசம். எத்தனை காலம் வேணாலும் நின்று பெருமாளை அனுபவிக்கலாம், ஒரு குறையும் இல்லை. அத்தனை கூட்டம் வருகிற காஞ்சிபுரம் திவதேசத்திலே கூட இந்த மாதிரி கூட்டம் இல்லாம ஏகாந்தமா ரொம்ப நாளி நின்று அனுபவிக்கும்படியான திவதேசம் உண்டு அப்படின்னா அதுல இந்த திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய பாண்டவ பெருமாள் சன்னதியும் ஒண்ணு. இந்த மாதிரி பெருமாளை எங்கேயுமே சேவிக்க முடியாது அப்படின்றதுதான் அடியவர்களுடைய துணிவு. பொதுவா எல்லா பெருமாளையும் வர்ணிக்கிறச்ச இவர் மாதிரி பெருமாள் எங்கேயும் பார்க்க முடியாது, இவர மாதிரி அழகு எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்றதுன்றது அது வழக்கம். ஆனாலுமே கூட ஒரு பெருமாளுக்கும் அது தகும், 100க்கு 100 பொருந்தும். அது ஒரு பெருமாளும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசன பலத்தினாலும் அவளுடைய சாநித்தியத்தினாலும் தனிச்சிறப்போடு தான் இருக்கா, சேவை சாதிக்கிறா, நம்முடைய இதயங்களை எல்லாம் கொள்ளா. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாலும் சில பெருமாள்கள் இருக்கா, இவாளை போல எங்கேயுமே சேவிக்க முடியாது, இவாளை போல இதுவரைக்கும் எங்கேயும் கோவில் இல்ல, இனிமேலும் பெருமாள் இதை போல எழ போறது இல்ல, நபூதோ நபவஷ்யத்தின்னு சொல்லும்படியா சில பெருமாள்லாம் உண்டு. அதுல ரொம்ப சில கோவிலை மாத்திரம் ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அதுல இந்த பாண்டவ பெருமாள் கோவிலை ஒன்னா சொல்லலாம். எப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் இவர். இந்த பெருமாள் மூலவர் இருக்கிற அவருடைய திருமேனி அது சத்தியமா ஒரு சிற்பியினுடைய கைப்பட்டு பண்ணப்பட்ட திருமேனியா படல. அப்படியே ஒரு சிற்பி பண்ணியிருந்தாலும் நம்மாழ்வாருக்குள்ளே எம்பெருமான் புகுந்து நம்மாழ்வாரை திருவாய்மொழி பாட வைத்தது போல அந்த சிற்பிக்குள்ளே எம்பெருமான் தானே அனுப்பிரவேசித்து தன்னை தானே செதுக்கிக் கொண்டால்தான் அப்படி ஒரு நேர்த்தியோடு கூட அத்தனை பெரிய திருமேனியுடன் கூடிய விக்கிரகம் அமைய முடியும். பெருமாள் ஆச்சரியமா கீழே பூமிக்கும் மேல ஆகாசத்துக்குமா வளர்ந்திருக்கக்கூடியதான அமர்ந்த திருக்கோலம், வீட்டிருந்த திருக்கோலம், விஸ்வரூப சேவை. அடியேன் சின்ன குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு போறதுக்கு சொல்றது உண்டு.
இந்த பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறச்சியே இத்தனை பெருசா இருக்காரு. ஒரு க்ஷணம் கற்பனை பண்ணி பாருங்க, திடீர்னு எழுந்து நின்னாரானா எத்தனை பெரிய பெருமாளா இருப்பார் இவர். காஞ்சிபுரத்துல அந்த மாதிரி பெரிய திருமேனியோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா ரெண்டு பெருமாள் இருக்கா. ஒன்னு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய திருப்பாடகம் இந்த பாண்டவதூதன், இன்னொன்னும் உலகளந்த பெருமாள். உலகளந்த பெருமாளானா நின்ன திருக்கோலத்திலே ஈரடியால் 14 லோகங்களையும் அளக்கக்கூடியதான அந்த அவசரத்திலே பெருமாள் அவ்வளவு பெரிய திருமேனியோட நிக்கிறார். அப்படின்னா ஒரு திருவடிய பூமியில ஊனிண்டோ இன்னொரு திருவடிய ஆகாசத்தை நோக்கி அளந்துட்டு நிக்கிறாருன்னா நின்றுட்டு இருக்கிற பெருமாள் அத்தனை அவசரம் இருக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆசனத்துல காலை மடக்கிண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள் இத்தனை பெரிய திருமேனியா இருக்கிறதுன்றதுதான் ஒரு ஆச்சரியம். அந்த பெருமாள் சன்னதிக்கு போனால் கம்பராமாயண பாசுரம் தான் ஞாபகம் வரும். தாழ் கண்டார் தாளே கண்டார் தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னுட்டு சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய திருமேனி அழக பார்க்கணும்னு ஆரம்பித்தாளானா எல்லா பெருமாளையும் சேவிக்கிற மாதிரி அப்படியே திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் ஒரு க்ஷணத்துல ஒரு நிமிஷத்துல சேவிச்சு முடிக்க முடியாத அவனுடைய அழக. தாழ் கண்டார் பெருமாளுடைய திருவடியை சேவிக்கணும், பெருமாளுடைய பாதங்களினுடைய அழகை ரசிக்க வேணும்னு தொடங்கினாலானா அந்த திருவடியவே சேவிச்சுட்டு இருப்பாளாம். தாழ் கண்டார் பெருமாளுடைய திருவடிகளை சேவித்தவா தாளே கண்டார் அதேதான் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கு மேல அவளுக்கு பார்வை போகாது, எண்ணம் ஓடாது. தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார். இத்தனை லட்சக்கணக்கான ராட்சசர்களையும் அனாயாசமாக சம்ஹாரம் பண்ணின மகா வீரனாயிற்றே இந்த ஸ்ரீராமன், என்னே இவனுடைய புஜ பல பராக்கிரமம் அப்படின்னுட்டு அந்த எம்பெருமானுடைய திருத்தோல் அழகை சேவிக்க வேணும். காண்தகு தோழன்னல் அப்படின்னு கண்டு ரசிக்கும்படியான ஒரு மலையை போல இருக்கக்கூடியதான திடமான தோள்களை உடைய அழகனாயிற்றே இந்த பெருமாள், அதை அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு தோலை பார்த்தாளானா அந்த தோல்லையே மூழ்கி போயிடுவா. அதுக்கு மேல நிமிர்ந்து பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணும்ன்ற எண்ணமே வராது அவளுக்கு. அப்பேற்பட்டதான ஒரு உணர்ச்சி தான் ஒரு அடியவருக்கும் ஏற்படும். இங்கே அவ்வளோ பெரிய திருமேனியா பெருமாள் இருந்தாலும் சமுதாயமா பெருமாள் அப்படி ஏனோ தானோன்னு பண்ண பெருமாளா இருக்க மாட்டார். பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு அவயங்களும் அத்தனை அழகு. முதல்ல பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிறோம். பெருமாளுடைய திருவடியில இருக்கக்கூடிய நகங்கள், பெருமாளுடைய திருவடியில இருக்கக்கூடிய 10 விரல்கள், அதனுடைய நேர்த்தி வேற எந்த திவ்யதேசத்திலும் இப்படி சேவித்து விட முடியாது. விக்கிரகங்கள்லாம் பண்றச்ச ஒரு பொதுவான திட்டத்துல பண்ணா நன்னா வரும். ரொம்ப மினியேச்சர் சைஸ்ல ரொம்ப சின்னதா பண்ணணும் அப்படின்னாலும் அவயவங்கள்லாம் நன்னா தெளிவா சேவையாகணும், பார்த்து ரசிக்கும்படியா நுணுக்கமா இருக்கணும்னா அதை பண்றதும் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பெரிய திருமேனியா இருக்கணும், ஆனாலும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே புன்னகை இருக்க வேணும். திருமேனி எல்லாம் நேர சேவிக்கிறது போல அப்படியே பெருமாள் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கணும், தத்ரூபமா இருக்கணும்னா அதுவும் பெரிய கஷ்டம். இன்டர்மீடியேட்டா பண்ணிட்டு போயிடலாம் விக்கிரகத்தை. இப்பேற்பட்ட விசேஷமான திருமேனி அவயவ லட்சணங்களோட கூட ஒன்னொன்னுத்தையும் ஜூம் பண்ணி ஸ்கேன் பண்ணி என்லார்ஜ் பண்ணி பார்த்தாலும் கூட அத்தனை வேலைப்பாடு தெரியக்கூடியதான திருமேனியை பண்ணணும்னா சாட்சாத் அந்த எம்பெருமானே இந்த சிற்பியினுடைய சரீரத்திலே புகுந்து தன்னுடைய விசேஷ சக்தியினாலே அவன்தான் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி பண்ணி கொண்ட திருமேனி தான் இந்த எம்பெருமானுடைய திருமேனி. பெருமாள் ஆச்சரியமா எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அந்த சன்னதியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா நிலவரையிலே பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அமைப்பு. நிலவரைன்னு சொல்லக்கூடியது இப்ப நாம எல்லாம் அண்டர் கிரவுண்ட்னு சொல்றோம் இல்லையோ, அண்டர் கிரவுண்ட்னு சொல்றோம், டனல்னு சொல்றோம், சப்வே சுரங்கம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி பூமிக்கு கீழே தோண்டப்பட்டதான அறைக்கு நிலவரைன்னு பெயர். நிலத்துக்கு கீழே தோண்டப்பட்ட அறை நிலவரை. அப்படி பெரிய நிலவரையா தோன்றச்ச யூனிஃபார்மா 4 பக்கமும் அந்த ஸ்கொயரை ஒரே ஒழுங்குல அப்படி வெட்டிண்டே வந்தாலானா ரொம்ப சுலபத்துல மண் சரிவு ஏற்படும். ஒரே மாதிரி வெர்டிகலா அதை பண்ணிண்டே வந்தாலானா லேண்ட் ஸ்லைடிங் ஏற்படும். அந்த நிலவரையை ஒழுங்கா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, திடீர்னு மண் சரிவு ஏற்படும். இன்டர்னல் பிரஷர்னால மண் சரிவு ஏற்படும். அப்ப எப்படி பண்ணுவான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாத்த. இப்ப மூலவர் மட்டும் சேவை சாதிக்கிற இந்த படத்தை பாருங்க. பெருமாளுடைய பேக்ரவுண்ட்ல
ஸ்டெப் பை ஸ்டெப்பா படி வச்சது போல இருக்கும். அந்த மாதிரி நிலவரைய தோண்ட ஆரம்பிக்கிறச்ச ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படி தோண்டிண்டே போனா அப்போ அந்த எர்த் பிரஷர் சாயில் பிரஷர் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த நிலவரையானது ரொம்ப நாள் தாங்கும். திடீர்னு சரிஞ்செல்லாம் விழாது, மண் சரிவெல்லாம் ஏற்படாது. அதுக்காக மிக நேர்த்தியோட கூட ஆச்சரியமா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கையாண்ட தந்திரத்துல ரொம்ப விலட்சணமா நிலவரை பண்ணி அதுக்குள்ள பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேவை. ஏன் பெருமாள் நிலவரையில எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்றத சரித்திரத்துல பார்க்க போறோம். அந்த நிலவரையிலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழக சேவிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, மற்ற ஊர்ல எல்லாம் போய் பெருமாளை நின்று சாதாரணமா சேவிக்கிறது போல இவரை சேவித்து விட முடியாது. அப்படியே ஆகாசத்துல அண்ணாந்து சூரியனை பாக்குறா போல, சந்திரனை பாக்குறா போல, குழந்தைகள்லாம் மேல பிறந்து இருக்கிற விமானத்தை பாக்குறா போல அப்படியே அண்ணாந்து ஆண்டுதான் பெருமாளை சேவிக்கணும். அப்படி சேவிச்சாதான் பெருமாளுடைய திருமேனி மொத்தத்தையும் அனுபவிக்க முடியும். முதல்ல பெருமாளுடைய திருவடிகளை சேவிக்கிறோம். பெருமாள் ஆச்சரியமா வலது திருவடியை மடித்து கொண்டு இடது திருவடியை பூமியிலே நிலத்திலே ஊன்றி கொண்டு சேவை சாதிக்கிறார். 2 திருக்கரங்கள் பெருமாளுக்கு. ஒரு திருக்கரத்தை அபயஹஸ்தமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாகவும், இன்னொரு திருக்கரத்தை வரதஹஸ்தமாக தன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளும்படியாக சரணாகதி பண்ண சொல்லும்படியாக உபதேசிக்கிற கோலத்திலும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான காட்சி. என் திருவடியிலே சரணாகதி பண்ணுங்கள், எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருங்கள், நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன், நான் உங்களை ரட்சிக்கிறேன், நான் உங்களுக்கு அபயம் தருகிறேன், அதற்காகவே நான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமாள் சொல்வது போல எழுந்தருள் இருக்கக்கூடியதான சேவை. 2 திருக்கரங்களோட கூட பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். பெருமாள் தரையில ஊனின்னு இருக்காரு பாருங்க ஒரு திருவடி. அந்த திருவடியினுடைய அழகை குறைஞ்சது 2 நிமிஷமான சேவிச்சாதான் பூரணமா அனுபவிக்க முடியும். விக்கிரகம் தானே, 5 விரலை எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு இல்லாம, வாஸ்தவத்துல மனுஷாலான நமக்கெல்லாம் இருக்கிறது போலவே கட்ட விரல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், அடுத்த விரல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி விரலை பார்த்தாலே அதனுடைய அளவு அதனுடைய வடிவத்தை பார்த்தாலே எது எந்த விரல்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு விரல்களுக்கும் இடையே உயரம் வித்தியாசம், கணம் வித்தியாசம், இதெல்லாம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல பெருமாள் திருவடிகளில் இருக்கக்கூடிய விரல் நகங்களினுடைய அழக சேவிக்க வேணும். அந்த நகத்துடைய அழக சேவித்தோமானாலே அப்படியே நாம் எல்லாம் பெருமாளோட லயித்து கலந்து போயிடுவோம். அர்ச்சாவதாரத்திலே கூட பெருமாளுக்கு இப்படி ஆச்சரியமா நகம் எல்லாம் நன்னா விலட்சணமா சேவை சாதிக்கும்படி சேவிக்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் சம்சயம் வரும் நமக்கு. அதுவும் நகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சில பேருக்கு நகம் ரொம்ப நன்னா வளரும், கோணாமானாவா வளராம யூனிஃபார்மா நன்னா வளரும். சில பேருக்கு அவெல்லாம் என்ன பண்ணுவா, அழகுக்காக நகத்தை வளர்த்துருவா. அப்படி நன்னா நகம் வளரக்கூடியவா, அவளுடைய நகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்சம் நன்னா வளர்ந்துருக்கு, வெட்டும்படியா வளர்ந்துருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி. விரலை தாண்டி நகம் நீட்டிக் கொண்டிருக்கக்கூடியதான காட்சி. அத்தனை நுணுக்கமாக பெருமாளுடைய திருமேனியை அனுபவித்து பண்ணியிருக்கிறார் அந்த பாகவதோத்தமர் பண்ண சுவாமி. அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளினுடைய அழகை சேவித்தோமானா என்ன ஆச்சரியமான திருவடி, என்ன ஆச்சரியமான விரல்கள், என்ன ஆச்சரியமான நகங்கள் அப்படின்னு அதுலேயேதான் மனசு போகுமே தவிர தலையை மேல தூக்குறதுக்கு மனசே வராது. ஒரு வழியா நிமிர்ந்து பார்த்தோமானா ஆச்சரியமான பீதாம்பரம் தரித்துக் கொண்டு பெருமாள் வலது திருவடியை மடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த திருவடியினுடைய அழகையும் சேவிக்கிறோம். அந்த திருவடியும் இடது திருவடிக்கு ஒரு அம்சமும் குறையாமல் அத்தனை அழகோடே கூட வசீகாரம் பண்ணக்கூடியதான திருவடிகள். பெருமாளுடைய திருமேனி அமைப்பு அப்படி தொப்பையும் தொந்தையுமா இல்லாம ஒரு சத்திரியன், ஒரு ராஜா, ஒரு மகாவீரன் எப்படி இருந்தா அவனை பார்த்து படை நடுங்குமோ அப்படியா கட்டுக்கோப்போட கூட இருக்கக்கூடிய திருமேனி பெருமாளுடையது. துவாரகாதீசன் ஒன்னும், துவாரகை ஆண்ட ராஜா ஒன்னும். அப்படி மகாராஜாவாக மகாபாரத போரை நடத்தி வைக்கக்கூடிய அரசனாக இந்த கண்ணபிரான் எழுந்தருள் இருக்கிறானே, இவனுடைய திருமேனி ஒரு க்ஷத்திரியனுடைய திருமேனி இப்படிதான் இருக்க வேணும் என்று சொல்வது போல இருக்கக்கூடியதான ஒரு உதாரணமான திருமேனி இது. ஆச்சரியமா பெருமாளுடைய தொப்புள்
எந்த தொப்புளிலே இருந்து பிரம்மாவும் அதன் பின்னாலே லோகங்களும் படைக்கப்பட்டதோ அந்த ஜெகத் காரணமான தொப்புள். ஆச்சரியமா பெருமாளுடைய இருக்கிறதா இல்லை ஒட்டி வைத்திருக்கிறார்களா என்று சந்தேகப்படும்படியான அவருடைய அழகான திரு உதரம் வயிறு. அதற்கு மேல ஆச்சரியமா பிராட்டி குடிகொள்வதான எம்பெருமானுடைய திருமார்பு. அதற்கும் மேலே பெருமாளுடைய திருக்கழுத்து, சங்கு போன்ற திருக்கழுத்து. அதற்கும் மேலே ஆச்சரியமா பகவத்கீதையை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணியருளின அந்த கீதாச்சாரியனுடைய திருவாய். அதற்கும் மேலே அழகா தீர்க்கமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய நாசி மூக்கு. அதற்கும் மேலே கருணை பொங்க நம்மை எல்லாம் கட்டாட்சித்துக் கொண்டும் லேசான நமட்டு சிரிப்போடே கூட ஒரு புன்னகை தவழ்ந்த முகத்தை நமக்கெல்லாம் காட்டக்கூடிய, கண்ணாலேயே சிரிக்கக்கூடிய அழகு மிகுந்த கண்கள். விஷயம் என்னன்னா, கௌரவாள்லாம் இந்த எம்பெருமானை சூழ்ச்சி பண்ணி கவுத்துடணும்ன்றதுக்காக அவ இவனிடத்துல ஒரு தந்திரத்தை கையாண்டா. இவனிடத்துல மற்றவர்களுடைய சூழ்ச்சி பழிக்குமோ? இவனை யாரான ஏமாத்த முடியுமோ? அதுவும் கண்ணனை போய் ஏமாத்த முடியுமோ? இவனே காரியானன்னா எல்லாரையும் ஏமாத்தக்கூடியவன். ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் பாசுரம். ஒரு காரியானம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணியானும் அப்படின்னா, அடியவர்களை ரட்சிச்சானோம்னா யார வேணாலும் பெருமாள் அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான். அது பெருமாளுடைய ஒரு சுபாவம். அது நல்லவாளை காப்பாற்றணும், அடியவர்களை ரட்சிக்க வேணும், துராத்மாக்களை நாசம் பண்ண வேணும் அப்படின்னா அந்த யுக்தியை கையாளக்கூடியவன் கண்ணன். அதனால ஏழா பொய்கள் உரைப்பான், நிறைய பொய் சொல்லுவானாம் பெருமாள். எல்லாம் அவனுடைய அடியவர்களிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே அப்படி பண்றான் பெருமாள். அப்படி நானே பல பேரை தந்திரத்தினால சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தக்கூடியவன், என்னண்ட உங்களுடைய வேலையை காட்டுறங்களா, நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லி அப்படி நமட்டு சிரிப்பு சிரித்து அந்த சிரிப்பாலேயே அவர்களை கவிழ்க்கக்கூடியதான அந்த நமட்டு சிரிப்பு. அந்த சுவாமி என்ன ஆச்சரியமா எவ்வளவு அழகா இருக்காருல்ல. அவருடைய கண்ணை பாரு, கண்ணாலேயே சிரிக்கிறார். சாந்தமா இருக்கார், 2 வார்த்தை கூட பேச மாட்டேன்றார். ஆனா அவர் கண்ணை பாரு, நன்னா கண்ணாலேயே சிரிக்கிற போல சுவாஸ்தமா இருக்காரு அப்படின்னு சில பெரியவாளை பார்த்து சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி கண்களாலே சிரித்து மயக்கக்கூடியதான மந்தஸ்மிதம் பெருமாளுடையது, லேசான பொன்முறுவல். அதற்கும் மேலே ஆச்சரியமாக எம்பெருமான் திருமண் காப்பு சாத்திக் கொண்டு புண்டரீகாட்சனாக பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து, அதுக்கு என்னென்ன லட்சணங்கள் அப்படின்லாம் பாக்குறச்சா அதனுடைய திருக்கண்கள் தாமரையை போலே இருக்க வேணும், அவன் புண்டரீகாட்சனாக இருக்க வேணும், செந்தாமரை கண்ணனாக இருக்க வேணும்னு வேதங்கள்லாம் வர்ணிக்கிறதோன்னா, அந்த ஆச்சரியமான தாமரையை போன்ற கண்ணழகையை கூட காட்டிக்கொண்டு வசீகரிக்கக்கூடிய திருவன்காப்போடே துவாரகாதீசனானபடியினாலே தலையிலே சூட்டி கொண்டிருக்கக்கூடிய முடி கிரீட்டம், ராஜாவுக்குரிய கிரீட்டத்தோட கூட எழுந்தருள் இருக்கிறான் பெருமாள். இப்படி பெருமாளுடைய திருமேனியிலே ஒரு அசைவையும் நாம சேவிச்சுண்டே போனோமானா அத்தனை ஆச்சரியமா இருப்பார் பெருமாள். எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு நகண்டுடலாம். இந்த பாண்டவ தூதனையும் உலகளந்த பெருமாளையும் மாத்திரம் சேவிச்சுட்டு போறதும் சேவிச்சுட்டோம் வெளியில வரலான்ற எண்ணமே வராது. அதை நிறைய அடியவர்கள் அனுபவித்திருக்கலாம். இல்ல சுவாமி நான் அவசரத்துல போய் அப்படி சேவிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா தயவு பண்ணி இந்த முறை போறச்ச நின்னு அனுபவிங்கோ. இந்த 2 பெருமாளும் வேறு எங்கும் இல்லாத தங்களுடைய திருமேனியினுடைய ஒரு கம்பீரியம், அந்த காம்பீரியமான திருமேனியினுடைய வாட்டசாட்டமான அந்த திருமேனியுடைய விஸ்வரூப தரிசனத்தினாலே நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப வர வச்சுருப்பா. அப்படி சில போல கட்டி போட்டுடுவா நம்மள. அடியானெல்லாம் போனேன்னா பெருமாளை சேவிச்சுட்டு பின்னால திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பேன். என்ன பாக்குறேன் அப்படின்னா, நமக்கு பின்னால எவ்வளவு பேர் இருக்கா, அவள்லாம் சேவிச்சுட்டு போயிட்டாலானா இன்னும் நின்று சேவிக்கலாம், இன்னும் நின்று சேவிக்கலாம் அப்படின்னு சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்ப்பேன். ஒரு 10 பேர் இருப்பா, அவா போனா விட்டு சேவிப்பேன். திரும்ப 10 பேர் வருவா, அவா போனா விட்டு சேவிக்கிறதுன்னு பெருமாள் அப்படியே அந்த இடத்த விட்டு நம்மள நகர்த்தவே மாட்டார். அப்பேற்பட்டதான அழகு இந்த எம்பெருமானுடைய திருமேனி. எத்தனை வார்த்தைகளாலே வர்ணித்தாலும் அங்கு போய் சேவித்தால் தான் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை பூர்ணமாக அனுபவிக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப பாடகம்னா என்னன்னு பார்க்கலாம். அகம் அப்படின்னா இருப்பிடம், வசிப்பிடம், வீடு, இல்லம்னு அர்த்தம். நாம ஆண்னு சொல்றோமோ இல்லையோ, அகம் அப்படின்றதுதான் நாம எல்லாம் பாரிபாஷிகமா ஆண்னு சொல்றோம். ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னா அகத்திலே எல்லோரும் நலமாக உள்ளார்களா. அகம் அப்படின்னா வசிக்கக்கூடிய இடம், வாசம் பண்ணக்கூடிய இடம், வாசஸ்தலம், வீடு.
பாடு அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். இந்த எம்பெருமான் மற்ற எம்பெருமான்களை போலல்லாமல் விஸ்வரூப திருமேனியோட கூட பெரிய திருமேனியோட மிகப்பெரிய உருவத்தோடு கூட இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு ஏத்த மாதிரி அகம் எத்தனை பெருசா இருக்க வேணும். பெரிய பெருமாள்னு ஸ்ரீரங்கநாதனை சொல்றோம். எங்கும் இல்லாதபடிக்கு அவனுடைய சன்னதி எத்தனை பெருசா இருக்கிறது, அதனால அது பெரிய கோவில்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி மிகப்பெரிய திருமேனி உடைய இந்த எம்பெருமானுடைய சந்நிதியே மிகப்பெரியதாக இருக்க வேணும். இவ்வளோ பெரிய திருமேனி பிடிக்கணும், கொள்ளணும், இவ்வளோ பெரிய திருமேனியோட கூட இருக்கக்கூடிய பெருமாள் வசிக்கணும் அப்படின்னா அந்த சந்நிதியும் அந்த விமானமும் எத்தனை பெருசா இருக்க வேணும். ஸ்ரீரங்கமும் கோவில் தான் பெருசு, சந்நிதி பெருமாளுக்கு ஏத்தாப்புல சந்நிதி தான். இங்க சந்நிதியே பெருமாள் திருமேனிக்கு தகுந்தாப்புல அத்தனை பெரிய சந்நிதி. மிகப்பெரிய அகம் பாடு, மிகப்பெரிய அகம் இருப்பிடம், மிகப்பெரிய இருப்பிடமானபடியினாலே பாடகம் அப்படின்னு இதற்கு தமிழிலே பெயர். இந்த எம்பெருமானுக்கு பாண்டவ தூதன் அப்படின்னு திருநாமம். பக்தாள்லாம் இவனை பாண்டவ பெருமாள் அப்படின்னு ஆசையா கூப்பிடுவா. பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். விஸ்வரூப காட்சியோடு கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருக்கோலம். சாதாரணமா கண்ணன் எப்பவும் இதே மாதிரி சேவை சாதிக்கிறது இல்ல. அன்னைக்கு ஒரு காரணம் பற்றி துரியோதனனுடைய சபையிலே இப்படி பெரிய விஸ்வரூபத்தை எடுத்தான். அந்த கோலத்தோட கூட இங்கு சேவை சாதிக்கிறான். அதனாலே விஸ்வரூபம். இப்படி அமர்ந்த திருக்கோலத்திலே மிக பிரம்மாண்டமா பெருமாள் அழகிய திருமேனி லட்சணங்களோட கூட எழுந்தருள் இருப்பது இங்க மட்டும்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இந்த பெருமாளுடைய வசரம் 27 அடின்னு சொல்றான். உட்கார்ந்து இருக்கிறச்சியே இவருடைய வசரம் 27 அடின்னு சொல்றான். இன்னும் எழுந்துனாரானா 40 அடி இருப்பார் போட்டிருக்கு பெருமாள். 27 அடி வசரத்திலே பிரம்மாண்டமான திருமேனியோடு கூட எல்லோருடைய ஹிருதயங்களையும் கவரக்கூடிய அழகோடே பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய நமட்டு சிரிப்பு எதை உணர்த்துறது அப்படின்னா, இவரை யாரான ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சாலானா, என்னையா ஏமாத்தணும்னு நினைக்கிற, உன்னனா ஏமாத்தணும் பார் அப்படின்னு சொல்லும்படியாக இவருடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறு புன்முறுவல் நமட்டு சிரிப்பு உணர்த்துறதுன்னு பெரியவாள்லாம் அனுபவிப்பான். நம்மாழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ, மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். ஆசையா பெருமாளிடத்துல உண்மையான பக்தியோட கூட நெருங்கி தெய்வமே அப்பா அப்படின்னு பழகினா அவனும் இறங்கி வந்து நம்மிடத்திலே நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய சபாவம் உடையவன். அவனை ஏமாத்தணும், அவனை வேஷம் போட்டு ஏமாத்தணும், மனசுல வஞ்சத்தை வச்சுட்டு அவனிடத்திலே பொய்யா உறவாடணும்னு நினைச்சா அதுக்கு மேல அவனுக்கும் பண்ண தெரியும். அகலில் அகலும் அணுகில் அணுகும். பெருமாள் கிட்டக்க போனா நாம ஒரு அடி பெருமாள் கிட்டக்க போனா பெருமாள் 10 அடி இறங்கி வருவான். ஒரு அடி விலகி போனா 10 அடி விலகி போகக்கூடியவன் பெருமாள். அவன் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டுமே. அப்படி அடியவர்கள்லாம் அவனை நம்பிட்டாலானா அவளுக்கெல்லாம் விசுவாசமா நல்லது பண்ணக்கூடியவன். இந்த கௌரவாள்லாம் அவனை சூழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சபடியினாலே, அவள்லாம் பொய்யர்களானபடியினாலே அவளுக்கு இவனும் பொய்யனாகவே திகழ்ந்தான். அந்த கோலம் தான் இந்த பாண்டவ தூதன்னு சொல்லக்கூடிய கோலம். இந்த கர்ப்ப கிரகத்தினுடைய அமைப்பை உத்து நோக்கினோமானா அந்த நிலவரையினுடைய மொத்த பகுதி அப்படியே நமக்கு சேவையாகும். பூமியிலே பறிக்கப்பட்ட பள்ளம், அந்த சுரங்கம் அப்படியே நம்ம கண்ணுக்கு நன்னா பிரத்யட்சமா தெரியறது. அதுக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்றத நன்னா தெரியறது நமக்கு. சந்நிதினா திருக்கோவில். ஒரு தேவப்பெருமாள் சன்னதியை போல ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதியை போல பெரிய கோவிலா இல்லாமல் சாதாரணமான ஒரு திட்டமான கோவிலா இருந்தாலும் கூட பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்நிதி, கர்ப்ப கிரகம், விமானம் அதெல்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இதெல்லாம் சேவிக்க சேவிக்க ஆச்சரியமா ரசிச்சு சேவிச்சுட்டே இருக்கலாம், வார்த்தைகள் வராது. உற்சவருக்கும் அதே பெயர் தான், பாண்டவ தூதன்னு தான் பெயர். உற்சவருக்கு பக்கத்திலே உபயநாச்சிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் ருக்மிணியையும் சத்யபாமாவும். உற்சவருடைய படத்தை சேவிங்கோ, ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடி தாமரைகள் சேவையாறது. வலது திருக்கையை அபய முத்திரையாக வைத்துக் கொண்டு நம்மை எல்லாம் அடைக்கலம் பற்றி நான் இருக்கிறேன்,
கவலைப்படாதீர்கள் அப்படின்னு மாசுஷகா கவலைப்படாதங்கோ நான் பாத்துக்கிறேன்னு நமக்கெல்லாம் அபயம் தரும்படியா அபயஸ்தத்தை வச்சுட்டு இருக்கான் பெருமாள். இடது திருக்கரம் ஆச்சரியமாக கதையை ஊன்னிக் கொண்டிருக்கிறது. மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறான். இவன் பாண்டவர்களுடைய தூதனாக மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைப்பவனாக யுத்தகளத்திலே நிற்கிற போது, யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்தில் அவளுடைய சங்கத்தை வாயிலே வைத்து ஊதுகிற போது இவன் வாயிலே வைத்து ஊதுவதற்காக இவனுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கை ஏந்தி கொண்டிருக்கிறான். துஷ்டர்களை அழிப்பதற்காக சித்தமாக இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். அடியவர்களே, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு ரோதனம் பண்ணக்கூடியவா யாரான இருந்தாலானா நீங்க கவலைப்படாதங்கோ, என்ன சரணாகதி பண்ணுங்கோ. நான் இந்த சங்கை முழங்கி இந்த சக்கரத்தாலே அவர்களை சம்ஹரித்து விடுகிறேன். உங்களுடைய கவலையை நான் தீர்க்கிறேன், உங்களுக்கு நான் பயம் இல்லாமல் பண்ணி அபயம் தருகிறேன்னு சொல்வது போல பெருமாள் சங்க சக்கரங்களையும் கதையையும் ஏந்தி கொண்டு அடியவர்களுக்காக ஆயுதம் தாங்கிக் கொண்டு அபய முத்திரையோட கூட சேவை சாதிக்கிறான். அவனுடைய முகத்திலே எவ்வளவு நன்னா சிரிப்பு சேவையாருது பாருங்கோ. பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமாரோடு இருக்கக்கூடிய படத்தை சேவிங்கோ. பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே எத்தனை தத்ரூபமா சிரிப்பை சேவிக்க முடியாது பாருங்கோ. போட்டோவானா பரவாயில்ல, என்ன இருக்கிறதோ அப்படியே வரும். விக்கிரகத்துல இப்படியும் பண்ண முடியுமா? சாட்சாத் பெருமாள் அதுல வாசம் பண்றான்றதுக்கு இந்த சிரிப்பே தான் சாட்சி. ஒரு உருவத்தை வடிக்க முடியும் சிற்பியாலே, உணர்ச்சியை வடிக்க முடியுமோ? எத்தனை பக்தியோட கூட அந்த சிற்பி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி இருந்தால் பெருமான் சாட்சாத்தா வந்து அதுல வாசம் பண்றான். அதுக்கும் மேல ஆகமம், வேத மந்திரங்கள், அருளி செயல்கள், ஸ்தோத்திரங்கள்னு விசேஷமான மந்திரோச்சாரணங்களுக்கு கட்டுப்பட்டு பெருமாள் சாநித்தியம் பண்ணக்கூடியதுன்றது ஒரு ஏற்றம். ஆழ்வார்களுடைய மங்களாசாசன பலம், ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசன பலம், ஆயிரக்கணக்கான பாகவதோத்தமர்களுடைய மங்களாசாசனம், இதெல்லாம் பெற்று பெற்று பெருமாளுடைய திருமேனி அப்படி பொலிவா காலாகாலத்துக்கும் வரக்கூடிய அடியவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக சாநித்தியம் மிக்கதாக மாறுறதுன்றது அனுபவத்துல பார்த்துட்டு வரோம் நாமெல்லாம். அப்படி சாட்சாத்தா பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே சிரிப்பை சேவிக்க முடிகிறது பாருங்க. அது ஒரு ஆச்சரியம். பெருமாளுக்கு ரெண்டு புறத்திலும் ஸ்ரீதேவி பூமிதேவியாக ருக்மிணி சத்யபாமான்னு சொல்லக்கூடிய நாச்சியார்கள் இருக்கா. இவன் பாண்டவ தூதன் கண்ணனோ இல்லையோ, தருமன் விட தாம் தூது போனார் வந்தார் அப்படின்னுட்டு பஞ்ச பாண்டவர்கள் சார்பிலே தர்மபுத்திரன் சொன்னான் அப்படின்னுட்டு துரியோதனுடைய அரசவையிலே கௌரவர்களிடத்திலே தூது போன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் தானே இவன். பாண்டவர்களுக்கு தூது போனவனானபடினாலே பாண்டவ தூதன் கண்ணனுக்கு உபயநாச்சிமார்களாக ருக்மிணி சத்யபாமா இருக்கா. அவளுமே அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் திருமேனிக்கு ஏத்தது போல மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லும்படியான ஒரு அழகான ஜோடி பொருத்தம். பெருமாளை போலவே ஆச்சரியமா சிரிக்கக்கூடிய திருமுக மண்டலம். எத்தனை ஆச்சரியமா சிரிச்சுண்டு ஒரு கைகளாலே புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது போல ரெண்டு பக்கமும் போகார்ச்சியா இருந்துட்டு இருக்கா பாருங்க. அப்படியே ஆச்சரியமான பெருமாள் இவர். தாயார் தனிக்கோயில் நாச்சியாரும் உண்டு. தனிக்கோயில் நாச்சியாருக்கு ருக்மிணி பிராட்டி, ருக்மிணி தாயார்னு திருநாமம். கண்ணனுக்கு பிரதானமா அஷ்ட மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம். அதுல முக்கியமானவான்னா ருக்மிணி சத்யபாமான்னு சொல்றோம். அதிலும் பிரதானமா பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியவள் ருக்மிணி பிராட்டியானபடியினாலே எல்லா ஆதிபத்தியம், அதிகாரம், சகதர்மச்சரி தவன்னு சொல்லும்படியாக பெருமாளுடைய அனுஷ்டானங்களில் எல்லாம், பெருமாள் அனுஷ்டிக்கிற தர்மங்களில் எல்லாம் கூட இருந்து பங்கு வகிப்பது எல்லாம் பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய முதல் மனைவியான ருக்மிணி பிராட்டியினுடைய ஆதீனமானபடியினாலே அவள் பாண்டவ தூதனான கண்ணனுடைய கிரகத்திலே தன்னுடைய ஆதிபத்தியத்தை செலுத்திக் கொண்டு நான் தான் இந்த கிருஹிணின்னு சொல்லும்படியாக தனிக்கோயில் நாச்சியாரா எழுந்தருளியிருக்கா ருக்மிணி பிராட்டி. அவளுடைய திருமுக மண்டலத்திலே தவழுகிற சிரிப்பை பாருங்கள். பெருமாள் பாண்டவ தூதன் மூலவர் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கா தாயாரும். பெருமாள் மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். பிராட்டி புஷ்பங்களை தரித்துக் கொண்டிருக்கிறாள், தாமர புஷ்பங்களை ஏந்தின் இருக்கா. கீழ் இரண்டு திருக்கரங்கள் சாட்சாத் மூலவரை போலவே அபயவஸ்தமாகவும் வரதவஸ்தமாகவும் இருக்கிறது. இந்த தாயாரிடத்திலே போய் சரணாகதி பண்ணாலும் தாயார் நம்முடைய சரணாகதியை ஏற்று நமக்கு அபயம் கொடுத்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க காத்து கொண்டிருக்கிறாள். அதே மாதிரி பெருமாள் சித்தமா காத்துட்டு இருக்கார். அப்படி ஆச்சரியமா ருக்மிணி பிராட்டி
நம்ம எல்லாம் வரவேற்று அனுகிரகிக்க கூடியதான ஒரு குழந்தையை கண்டால் மலர்கிற தாயினுடைய முகத்தை போலே முகத்தை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்க கூடியதான சன்னிவேசம். இப்படி ஆச்சரியமா இவாளெல்லாம் சேவிச்சுட்டோம். பொதுவா நாம யார் யார் இருக்கா என்னென்ன இருக்கான்லாம் பார்த்துட்டு தான் பெருமாள் அனுபவிக்கிறது வழக்கம். அடியன் முதல்ல சொன்னோம் இல்லையோ, இந்த பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சோமானா எல்லாம் மறந்துடும், உலகமே மறந்துடும். பெருமாளுடைய அழகு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நம்ம அப்படி நகர விடாது. அப்படி பெருமாளுடைய கற்ப கிரகத்திலே ஆச்சரியமா மூலவர் பாண்டவதூதன், உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட பாண்டவதூதன் என்கிற பெயரிலே உற்சவர் எழுந்தருள் இருக்கிறார். தாயார் தனிக்கோயில் நாச்சியாரா பெருமாள் சன்னதிய பிரதட்சிணம் வரச்ச பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ருக்மிணி பிராட்டி என்கிற பெயரோட தனிக்கோயில் கொண்டுள்ளால். மூலவர் உற்சவர் ரெண்டு தாயாருக்கும் ருக்மிணின்னு தான் திருநாமம். பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்திற்கு பத்ர விமானம் அப்படின்னு பெயர். பத்ரம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். இந்த விமானத்துக்கு கீழே போய் இவனை சேவிக்கிறவர்களுக்கெல்லாம் மங்களங்களை வழங்கக்கூடிய பெருமாளானபடியினாலே இந்த விமானத்துக்கு மங்கள விமானம் பத்ர விமானம்னு பெயர். விமானமும் மங்களம். விமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாளும் மங்களமானவன். அவனுடைய தர்மபத்னியான பிராட்டி ருக்மிணி பிராட்டியும் மங்களமானவள். ஆகையினாலே இவர்களை சேவிக்கிற அடியவர்களுக்கெல்லாம் மங்களங்களையே கல்யாணங்களையே சுபங்களையே பண்ணி வைக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் இவா ரெண்டு பேரும். இந்த விமானத்துக்கு சக்கர விமானம் என்றும் பெயர் உண்டு. சுதர்சன சக்கரம் எப்படி அடியார்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக காத்து கொண்டிருந்து பெருமாளுடைய உத்தரவை கூட எதிர்பார்க்காமல் அடியாருக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா உடனே போய் தீர்த்து வச்சு அவளை ரட்சிக்கிறதோ, அந்த மாதிரி அந்த சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாண்டவ தூதனும் அடியவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்த போது இறங்கி போய் அவர்களை காப்பாற்றினவன் கிருஷ்ணாவதார சமயத்திலே. இன்னைக்கு அர்ச்சாவதாரமாகவும் அதை பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு உணர்த்தும்படியாக சக்கர விமானம். வேத கோட்டி விமானம். வேதங்கள் எல்லாம் யார் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது? சாட்சாத் இந்த கண்ணன் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது. இந்த ருக்மிணி சமேதனான கிருஷ்ணன் தான் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது. அப்படி வேதங்களாலே கோடி முறை இவன் தான் பரம்பொருள் என்று காட்டி கொடுக்கப்பட்ட தெய்வம் உரைகிற விமானம் வேத கோட்டி விமானம். தீர்த்தத்துக்கு மத்ய தீர்த்தம்னு பெயர். பெருமாள் யாருக்கு பிரத்யட்சம் அப்படின்னா ஹாரீத மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஹாரீத முனிவருக்கும் ஜனமேஜயன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கும் பெருமாள் பிரத்யட்சம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான திவ்யதேசம். மங்களாசாசனம்னு பார்த்தா பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் அப்படின்னு 4 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். கோயில் அமைப்பை பார்த்தோமானா ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் அப்படி ஒதுக்குப்புறமா தள்ளி ஒரு அமைதியான சூழ்நிலையில சாலைகளுக்கு நடுவே இல்லாமல் தெருக்களுக்கு நடுவே ஏகாந்தமா சின்னதா இருக்கக்கூடிய தெருக்களுக்கு நடுவே வீதிகளுக்கு நடுவே ஒரு சின்ன ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய சந்நிதி. உள்ள நுழைஞ்சோமானா முதல்ல துவஜஸ்தம்பம் கொடிமரம் வர்றது. துவஜஸ்தம்ப தண்டன் சமர்ப்பிச்சுட்டோமானா துவஜஸ்தம்பத்திற்கு வலது பக்கத்திலே மத்ய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய புஷ்கரணி இருக்கிறது. அந்த தீர்த்தத்தையும் சேவித்துக் கொண்டு பிரதட்சிணமா போனோமானா முதல்ல ருக்மிணி பிராட்டியினுடைய சந்நிதி தாயாரை சேவிச்சுட்டு தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அப்படி தாயார் சன்னதியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோமானா தாயாருடைய விமானத்தை சேவிக்கிறோம். அப்படியே பெருமாளுடையதான விமானத்தையும் சேவிச்சுட்டு பெருமாளை பிரதட்சிணமா வரச்ச சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. பின்னாலே நிருசிம்மன் எழுந்தருளி இருக்கார். அவளை எல்லாமும் சேவிச்சுண்டு வரச்ச திரும்பவும் புஷ்கரணி சேவையாருது. புஷ்கரணியை சேவிச்சுண்டு பெருமாள் சன்னதி இருக்கக்கூடியதான இடத்துக்கு வரச்ச பெருமாளுக்கு முன்னாலே பெரிய முன் மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு முன்னால் கருடன் பெருமாளை நோக்கி கையை கூப்பிட்டு சேவிச்சுட்டு இருக்கார். அவரையும் சேவிச்சுட்டு உள்ள போனோமானா பெரிய நிலவரை போன்று இருக்கக்கூடிய விமானத்தின் கீழே இத்தனை பெரிய ஆச்சரியமா பாண்டவ தூதனா பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். உற்சவர்கள் எல்லாமும் அங்கேயே எழுந்தருளி இருக்கா. இப்படி ஆச்சரியமாக பெருமாள் நம்ம எல்லாம் கவழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான சந்நிதி. தலபுராணத்தை பார்க்கலாம். மகாபாரதத்திலே எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் அடியவர்களான பாண்டவர்களுக்காக தூது போன எளிமையை விளக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடியதற்கு ஆதாரமான தலபுராணம்.
பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல பாண்டவாள்லாம் வனவாசம் அக்ஞாதவாசம் எல்லாம் முடிச்சுட்டு கௌரவாளிடத்துல போய் தங்களுடைய ராஜ்யங்களை தங்களுடைய நிலப்புலன் சொத்து இதெல்லாம் தங்களுக்கு விட்டு கொடுக்கணும், தாங்க ஆள வேணும் என்பதை அவ போய் கேட்க வேண்டிய காலம் வந்துடுத்து. பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் நடந்த சூதாட்டத்திலே பாண்டவா தோத்து போயிட்டா. அவளும் இவாளும் பேசின்ற பந்தயத்தின்படி வனவாசம் அக்ஞாதவாசம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா திரும்ப ராஜ்யத்தை கொடுக்குறேன், நீங்க பழையபடி வாழலாம் அப்படின்னு அவ சொன்னா. இவா தர்மாத்மாக்கள் நல்லவாளானபடினால அவ சொன்னதை அப்படியே நம்பி சரின்னு ஒத்துண்டு போயிட்டா. திரும்ப வந்து கேட்டா அவள்லாம் கொடுக்கும்படியா இல்ல, கொடுக்கிற மனநிலையில இல்ல. ஏன்னா அவெல்லாம் தர்மப்படி ஒழுகாதவா, அதர்ம வழியிலே செல்லுகிறவா, ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி அவளை காட்டுக்கு அனுப்பிட்டு இவாளே ஆளணும் அப்படின்றதுதான் அவளுடைய எண்ணம். ராஜாக்கள் எல்லாம் ஒரு காரியம் நடக்கணும்னா இவாளே இறங்கி போய் பேசக்கூடாது, ஒரு தூதனை வைத்துத்தான் பேச வேணும். அது ராஜாக்களுடைய தர்மம், அவளுடைய மரபு. அது இப்ப தர்மபுத்திரனோ இல்ல அவனுடைய தம்பிகள் 4 பேர்ல யாரான ஒருத்தரோ இல்ல 5 பேரும் சேர்ந்து போயோ நீங்க சொன்னபடிக்கு நாங்க வனவாசம் அக்ஞாதவாசத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவோம்னு அவன் இடத்துல போய் கேட்கறதுக்கு இல்லை. அது ராஜ தர்மம் கிடையாது. 2 பேருக்கும் பொதுவான ஒரு தூதனை அனுப்ப வேணும். பார்த்தா கண்ணன் நமக்கெல்லாம் பிரிய நண்பன், நமக்கு ஹிதைஷி, நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது பண்ணி கொண்டிருக்க கூடியவன், சாட்சாத் பகவான். அவ நம்மளை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சா பெருமாள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அதே நேரத்துல அவ யாரை ஏமாத்தாம மதிப்பா, யார் சொன்னா கேட்பா, யாருக்கு பயப்படுவான்னா கண்ணன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவா, அதனால இவனை தூதனாக அனுப்பலாம் அப்படின்னுட்டு பாண்டவர்கள் தங்களுடைய தூதனா, பாண்டவ தூதனா கண்ணனை துரியோதனுடைய சபைக்கு அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பினான். முதல் நாள் போய் துரியோதனன் தலைமையிலான கௌரவர்களிடத்திலே பேசி பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை அவளுக்கு திருப்பி மீட்டு கொடுக்கணுன்றதுக்காக கண்ணன் எழுந்தருளின போது, வா கண்ணா அப்படின்னு அவனை வரவேற்கல துரியோதனன். உட்கார்ந்துக்கோ அப்படின்னு பெருமாள் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கூட கொடுக்கல அவன். இருந்தாலும் பரவாயில்ல, வந்த காரியம்தான் பிரதானம் அப்படின்னுட்டு அவ இந்த மாதிரி அக்ஞாதவாசம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா, அவளுக்கு தர வேண்டிய அவளுடைய ராஜ்யத்தை எல்லாம் ஒப்படைச்சிடுவோன்னு பெருமாள் அவனுக்கு நல்ல புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார், அறிவுரைகள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த அறிவுரையை கூட காது கொடுத்து கேட்காம பெருமாள் அப்படியே அலட்சியப்படுத்தி புறக்கணித்தான் துரியோதனன். சரி அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு பெருமாள் அங்க இருந்து வந்துடுறான். பெருமாள் அங்க இருந்து வந்தா விட்டு துரியோதனன் யோசிக்கிறான், இந்த கண்ணன் தான் பாண்டவாளுடைய பெரிய பலம். காட்டுல இருக்கிற சியாவால அழிச்சிருக்க வேண்டியது, அக்ஞாதவாசம் பண்ற சியான அழிச்சிருக்க வேண்டியது, நம்மளிடத்திலேயே தைரியமா வந்து ராஜ்யம் கொடுன்னு கேட்டாலானா ஒரு கை பார்க்கலான்னு பார்த்தா இவன் வந்து கேட்கிறானே, இவனை மீறி அவளை நாம ஒன்னும் பண்ணிட முடியாது. இந்த கண்ணன் தான் பாண்டவாளுடைய பலம், இவனை ஈஸியா நாம அழிச்சிட்டோமானா அவளையும் ஒழிச்சுடலாம் அப்படின்னுட்டு வஞ்ச எண்ணத்திலே சூழ்ச்சி பண்ணான். என்ன பண்ணினா, எப்படி கண்ணனை கவுத்து அவளை எல்லாம் நாம ராஜ்யத்தை வந்து கேட்கும்படியா பண்ணாமல் ஏமாச்சுடலாம் அப்படின்னுட்டு தன்னுடைய நண்பர்களோட கூட அன்னைக்கு ராத்திரி சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மறுநாள் கண்ணனை அஸ்தினாபுரத்திலே அவனுடைய சபைக்கு வருமாறு பிரார்த்திக்கிறான். கண்ணன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டான். பெருமாளை ஏமாத்த முடியுமா, அதுவும் கண்ணனை ஏமாத்த முடியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான் பெருமாள். இவனுடைய சதி, இவன் என்ன பண்ண போறான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு சரி கூட்டிருக்கானே என்னதான் நடக்கிறதுன்னு போய் பார்க்கலாம், போகாம இருந்தா எப்படின்னு 2வது நாள் துரியோதனுடைய சபைக்கு எழுந்தருள்றான் பெருமாள். அப்படி கண்ணன் பாண்டவர்களுடைய தூதனா வந்த போது, வா கண்ணா சௌக்கியமா இருக்கியா உட்காரு அப்படின்னுட்டு ஒரு ஆசனத்தை போடுறான், ஒரு சேர் மாதிரி ஒரு ஆசனம் போடுறான் பெருமாளுக்கு துரியோதனன். அந்த ஆசனத்துக்கு கீழே ஒரு ரத்தன கம்பளம், நாம ஆத்துல பெட்ஷீட் எல்லாம் போடுறது போல ரத்தனத்தினாலே இழைக்கப்பட்ட பெரிய கம்பளம். விஷயம் என்னன்னா, அந்த ரத்தன கம்பளத்துக்கு கீழே பெருசா பள்ளம் தோண்டி வச்சிருக்கான், ஒரு நிலவரை. பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான ஒரு அறை, ஒரு பெரிய சுரங்கத்தை தோண்டி வச்சிருக்கான். அந்த நிலவரைக்குள்ளே நல்ல கட்டுமஸ்தான உடம்போடு கூட மல்யுத்த வீரர்களான ராட்சசர்கள், தடியர்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான். அவன் ஒரு 20-25 பேர்கிட்ட ஒளிஞ்சுட்டு இருக்கா உள்ள. அதெல்லாம் மேல இருந்து பாக்குறவாளுக்கு தெரியாது. கண்ணனை சிறப்பான இடத்துல உட்கார வைக்கணும்ன்றதுக்காக ரத்தன கம்பளத்தை விரித்து அதுக்கு மேல ஆசனம் போட்டு உட்காந்து வச்சிருக்கான்னு நினைச்சு பாக்குறவா. இவனுடைய எண்ணம் என்னன்னா, கண்ணன் அதுல அமரணும், கண்ணனுடைய சுமை தாங்காமல் அந்த ஆசனமானது அந்த பள்ளத்துக்குள்ள போகணும். அப்போ அந்த மல்யுத்த வீரர்கள் எல்லாம் கண்ணனை அடிச்சு சிறைபிடித்து கண்ணனை அழிச்சுடணும். அப்படி கண்ணனை ஏதானும் பண்ணிட்டா பாண்டவா சுலபமா பின்வாங்கிடுவா, அவ நமக்கு ஒரு விஷயமாகவே எதிரியா வந்து நிக்க மாட்டா அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணினான்.
பெருமாள் என்ன பண்ணினான்? தன்னை உண்மையான அன்போடே கூட வணங்கக்கூடிய பாண்டவர்களுக்காக தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவமதித்த துரியோதனனுடைய சபைக்கு தூதனாகவும் எழுந்தருளின எளிமையுடைய பெருமாள் தன்னை கவுக்கணும்னுட்டு பக்தி இல்லாமல் வஞ்ச எண்ணத்தோட இவன் பண்ணின சூழ்ச்சி இதுதான்னு தெரிஞ்சுண்டா விட்டு, நீ எனக்கு வஞ்சகம் பண்றியா, நான் பண்றேன் பாருடா உனக்கு வஞ்சகம்னுட்டு பெருமாள் அப்படியே தன்னுடைய திருமேனியை வளர்த்துண்டே போறான். பெருமாளுடைய திருமேனி அமர்ந்த திருக்கோலத்திலே பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறது. திரிவிக்ரம அவதாரத்திலே நின்னபடி அன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்தான். இன்னைக்கு பாண்டவ தூதனா உட்கார்ந்து இருக்கிறபடியே அவ்வளவு பெரிய திருமேனியோடு கூட பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தான். அவ எதிர்பார்த்தது போலவே பெருமாளுடைய சுமை தாங்காமல் ஆசனமானது முறிந்து அப்படியே கீழ் அமைங்கிட்டு, கீழே நிலவரையில இருக்கக்கூடிய அத்தனை மல்லர்கள் மேலையும் பெருமாள் அப்படியே போய் விழுந்தார். பெருமாளுடைய திருமேனி கணம் தாங்காமல் மொத்த பேரும் செத்து போயிட்டான். எந்த மல்லர்களை கொண்டு கண்ணனை அழிக்கணும்னு இவன் சதி பண்ணானோ அந்த மல்லர்களையே கண்ணன் அழிச்சுட்டான். எந்த நிலவரைக்குள்ளே கண்ணனை சிறைபிடித்து அழிக்க வேண்டும்னு நினைச்சானோ அந்த நிலவரையிலேயே அவனை சிறைபிடிப்பதற்கு காத்து கொண்டிருந்த தடியர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அப்படி ஆச்சரியமான தன்னுடைய புத்தி சாதுரியத்தினாலே விஸ்வரூபத்தை காட்டி இவனை ஏமாத்தணும்னு நினைச்ச அவாளை ஏமாத்திட்டு, ஏண்டா துரியோதனா, என்ன போய் நீ ஏமாத்தணும்னு நினைக்கிறியாடா, உன்னால முடியுமாடா அப்படின்னு அவனை பார்த்து இலக்காரமா ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பது போல பெருமாள் அன்னைக்கு பூத்த புன்னகையை இன்னைக்கும் இந்த திவதேசத்திலே மூலவராக தன்னுடைய முகத்திலே தவழ விட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த சிரிப்பை. இதெல்லாம் மகாபாரத காலத்திலே நடந்த விஷயம். பின்னால பாண்டவர்களுடைய பேரனும் பரீட்சித்து மகாராஜாவினுடைய குமாரனுமான ஜனமேஜய மகாராஜன் தன்னுடைய ஆச்சாரியரான வைஷம்பாயனரிடத்திலே மகாபாரதத்தை காலக்ஷேபமா கேட்டுண்டு வரான். அப்படி மகாபாரத கதைகளை கேட்டுண்டு வரச்ச பெருமாள் பாண்டவ தூதனா துரியோதனனுடைய அவைக்கு எழுந்தருளி இந்த மாதிரி அவளை சூழ்ச்சியினாலே வென்றதையெல்லாம் அவர் வர்ணிச்சுண்டு வரார். அப்படி வர்ணிச்சுண்டு வரச்ச இந்த ஜனமேஜயன் அந்த துரியோதனனுடைய சபைக்கே ஹஸ்தினாபுரத்துக்கே போயிட்டான். மகாபாரத காலத்துக்கே போயிட்டான். அவன் அத்தனை பக்தி அவனுக்கு பெருமாள் இடத்திலே. அன்னைக்கு எப்பேற்பட்ட ஆச்சரியமான விஸ்வரூபத்தை பெருமாள் எடுத்து அந்த சூழ்ச்சியை முறித்தான். அந்த சபையிலே நல்லவாளம் தான் இருந்திருப்பா. அந்த நல்லவர்களான மகான்களுக்கெல்லாம் அவனுடைய அமர்ந்த திருக்கோலத்திலே இருந்த விஸ்வரூபத்தை காணும்படியான பாக்கியம் ஏற்பட்டது. நமக்கு அது ஏற்படலையே. அந்த அழகை உடனே சேவிக்க வேணும் அப்படின்னு இவனுக்கு ஆசை வந்துடுத்து. உடனே சுவாமி தேவர் சாதிக்கும் போது அடியன் குறுக்க பேசக்கூடாது, ஆனா என்னால முடியல, உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல சுவாமி. நீங்க வர்ணிச்ச விஸ்வரூபம் அப்படியே என் கண்ணு முன்னால நிக்கிறது. இப்போ அந்த பெருமாளை சேவிச்சு ஆகணும். பாண்டவ தூதன விஸ்வரூப திருமேனியோடு கூட சேவிச்சு ஆகணும். என்ன பண்ணணும்னு சாதிக்கணும்னா அதுக்கு ஆச்சாரியர் வைஷம்பாயனர் சொன்னார், அந்த சேவையை நீ சேவிக்கணும்னா 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும். 1000 அஸ்வமேத யாகங்களை முறைப்படி பக்தி ஸ்ரத்தையா பண்ணினியானா 1000வது யாகத்தினுடைய பூர்ணாகுதி அக்னியில இருந்து பெருமாள் அந்த மாதிரி திருக்கோலத்தோட கூட உனக்கு சேவை சாதிப்பார்னு சொன்னார். சுவாமி நான் பண்றதை பத்தி இல்ல பண்றேன், ஆனா 1000 யாகங்கள் பண்ணணும்னா ரொம்ப காலம் ஆகுமே, அவ்வளவு காலம் பெருமாளை என்னால சேவிக்காம இருக்க முடியாது, இப்பயே சேவிக்கணும் போல இருக்க, உடனே சேவிக்கணும் அப்படின்னா. அப்ப வைஷம்பாயனர் சொன்னார், பாரத தேசத்திலே சத்தியவிரத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் உண்டு. மெய் விரதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் சத்தியவிரத கஷேத்திரத்தை. அங்கே பண்ணக்கூடிய விரதங்கள் எல்லாம் பொய்த்தே போகாது, நிச்சயம் பலிக்கும், சத்தியம் பலிக்கும். அங்க பண்ணின அன்னதானமோ, ஒரு வஸ்திரதானமோ, ஒரு தீர்த்த தானமோ, ஒரு கன்னியகா தானமோ, எதை பண்ணினாலும் சத்தியமா பலிக்கும். அங்க பண்ணக்கூடிய ஹோமங்கள், தபங்கள், தானங்கள், யாகங்கள் எல்லாம் பலிக்கும், சத்தியமா பலிக்கும். அப்பேற்பட்டதான சத்தியவிரத கஷேத்திரத்துல போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினால் அது 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணினதற்கு சமானம். அதனால வேற எங்கேயானும் போய் நீ யாகம் பண்றதா இருந்தா 1000 யாகம் பண்ணாதான் பெருமாள் சேவை சாதிப்பார். காஞ்சிபுரத்திலே போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினாலே பூர்ணாகுதியப்ப பெருமாள் உனக்கு சேவை சாதிப்பார் அப்படின்னு சொல்லவே, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது சுவாமின்னு ஆச்சாரியர் சேவித்து அவருடைய அனுகிரகத்தையும் அனுமதியையும் வாங்கி கொண்டு ராஜ்ய பாரத்தை எல்லாம் யாரண்டியோ ஒப்படைச்சிட்டு உடனே சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திற்கு படையோடு கூட ஆச்சாரியனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு ரொம்ப ஸ்ரத்தையா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். பூர்ணாவதி முடிகிற சமயத்திலே
அந்த அஸ்வமேதையாக வேதியிலிருந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து பெருமாள் அன்னைக்கு கௌரவர்களுடைய சபையிலே சாதித்த அந்த பாண்டவ தூதன்னு சொல்லக்கூடிய திருக்கோலத்தை அப்படியே ஜனமேஜயனுக்கு காட்டினான். அதை வைசம்பாயனரும் சேவித்தார். இப்படி மத்ய தீர்த்தம் அல்லது பாண்டவ தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஜனமேஜயன் பண்ணின அஸ்வமேத யாகத்தினுடைய வேள்வி தீயிலே இருந்து அவதரித்த பெருமாள், ஆவிர்பவித்த பெருமாள் இந்த பாண்டவ தூதன் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த ஜனமேஜய மகாராஜனும் தான் எந்த மாதிரி பெருமாளை சேவிக்கணும், கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதை சேவிச்சுட்டோம். ஆனாலும் இந்த அழகு ஒரு க்ஷணத்திலே சேவித்து முடிக்கும்படியா இல்ல, இத்தனை ஆச்சரியமா இருக்கார் பெருமாள். ஆகையினால பெருமாளே இப்போ நீங்க பிரத்யட்சமா மறைஞ்சிட்டாலும் கூட அடியேனுக்காகவும் இன்னும் பல அடியவர்களுக்காகவும் இந்த கஷேத்திரத்துல இதே திருக்கோலத்திலே அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவம் கொண்டு கோவில் கொண்டு காலாகாலத்துக்கும் எழுந்துருளி வரவாளையெல்லாம் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டான். சரின்னு பெருமாளும் அப்படியே ஆறுது ததாஸ்தூன்னு வரம் கொடுத்தார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு அஸ்தினாபுரத்திலே துரியோதனனுடைய அவையிலே சாதித்த சேவையை, அன்னைக்கு ஜனமேஜயனுடைய அஸ்வமேத யாக வேள்வி தீக்கு நடுவிலே ஆவிர்பவித்த அந்த சேவையை இன்னைக்கும் நாம் எல்லாம் சேவிக்கும்படியா அர்ச்சாவதாரமா இருந்துட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜனமேஜய மகாராஜனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. இந்த கண்ணனான பாண்டவ தூதனிடத்திலே பிரார்த்தித்தான், சுவாமி எனக்கு குழந்தை பேரும் வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க, உனக்கு அப்படியே குழந்தை பேர் உண்டாகும்னு பெருமாள் அனுகிரகிக்க, கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு குழந்தை பிறந்தது இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால இன்னும் ஸ்தலபுராணம் சொல்றது. அதனால குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவா இந்த பெருமாளை போய் பிரார்த்திச்சுண்டா சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்றது உண்டு. ஆரீத முனிவர்னு சொல்லக்கூடிய மகரிஷி, அவருக்கும் இந்த மகாபாரத விஷயத்தை சேவிக்கும் போதெல்லாம் பாண்டவ தூதனா பெரிய திருமேனியோடு கூட பெருமாளை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் பெருமாள் அந்த மாதிரி சேவிக்கணும்னு காஞ்சிபுரத்திற்கு வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கிறார். அர்ச்சாவதாரத்திலே சேவித்து அனுபவிச்சுட்டு சாட்சாத்தான் நேரையே பெருமாள் இதே மாதிரி சேவிக்கணும், ஜனமேஜயன் சேவிச்சது போல நாமளும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு பல வருஷ காலம் தபஸ் பண்றார். அவருடைய தபஸ் பூர்த்தியார சமயத்துல பெருமாள் பிரத்யக்ஷமா பாண்டவ தூதனாவே அவருக்கும் சேவை சாதித்தான். இப்படி ஜனமேஜய மகாராஜனுக்கும் ஹாரீத மகர்ஷிக்கும் பிரத்யக்ஷமா சேவை சாதித்த பெருமாள். சந்திரனுடைய மனைவிமார்கள் 27 நட்சத்திரங்கள்னு சொல்றோம். அதுல பிரதானமானவள் ரோஹிணின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ரோஹிணியானவள் இந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டியை தினம் சேவிச்சுண்டு அவளை நோக்கி தபஸ் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தினாலே சந்திரனை அடைந்தால், சந்திரனோடு சேர்ந்தால் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆகையினாலே கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் ஆண்கள், கல்யாணம் ஆகியும் சேராம பிரிஞ்சிருக்கிறவாள்லாம் இந்த தாயாரை பிரார்த்திச்சுண்டு அவளை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா அவளுடைய அனுகிரகத்தினாலே தம்பதிகள் சேர்ந்து வாழ்வார்கள். கல்யாணம் ஆகாதவாளுக்கு ரொம்ப சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். இப்படி தாயாருடைய அனுகிரகத்தினாலே கல்யாணமும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பேரும் தரக்கூடிய க்ஷேத்திரமா விளங்குறது. இதுக்கும் மேல இதுக்கு ஒரு சிறப்புன்னா, சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ஒரு சன்னியாசி. அவர் பிறப்பினாலே ஸ்ரீ வைஷ்ணவர் அல்ல, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு அத்வைதி, யக்ஞமூர்த்தின்னு பெயர் அவருக்கு. அவரை ஸ்ரீரங்கத்திலே 18 நாள் வாதத்திலே இறுதி நாளில் ராமானுஜர் ஜெயித்தார். ஜெயித்த உடனே அவர் ராமானுஜருடைய சிஷ்யரா மாறி போயிட்டார். அப்ப யக்ஞமூர்த்தின்ற பெயர் போய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படியா ஒரு பெயர் வரணும் அவருக்கு. எனக்கு சமானமான ஞானத்தோட கூட 18 நாள் என்னோட கூட சளைக்காமல் வாதம் பண்ணினதுனால என்னுடைய பெயரையே உமக்கும் கொடுத்துடுறேன்னுட்டு இவருக்கு உரிய பெயரான எம்பெருமானார் அப்படின்ற பெயரை அவர் கொடுத்துட்டார் ராமானுஜர். என்னோட பெயரையே உமக்கம் வைக்கிறேன், அந்த தகுதி உமக்கு உண்டு. ராமானுஜருக்கு எம்பெருமானார்னு பெயர் சூட்டினவர் திருக்கோட்டியூர் நம்பின்னு கேள்விப்படுறோம். அப்படி திருக்கோட்டியூர் நம்பியாகிற தன்னுடைய ஆச்சாரியன் சூட்டின பெயரையே இவர் தன்னுடைய சிஷ்யருக்கு கொடுத்துட்டார். அத்தனை தகுதி வாய்ந்த வித்வான் மகா ஞானி. இவரும் ஸ்ரீரங்கத்துல ஒரு சன்னியாசியா ராமானுஜரிடத்திலே சன்னியாசம் வாங்கி கொண்டு ஒரு ஆச்சாரிய புருஷரா சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல எழுதிருந்தார். இவர் காலத்துக்கு முன்னால வரைக்கும் யார் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவா வந்தாலும் எம்பெருமானார் மடம் எங்கே அப்படின்னு கேட்டு போய் ராமானுஜரை சேவிக்கிறது வழக்கம். இவர் காலத்துக்கு அப்புறம் எம்பெருமானார் மடம் எங்கேன்னு வெளியூர்ல இருந்து வரவா யாரானும் கேட்டாலானா உள்ளூர்காரா கேட்பாளாம், எந்த எம்பெருமானார கேட்கறங்க, ராமானுஜரா அல்லது அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு இன்னொரு எம்பெருமானார் இருக்கார் அவரை கேட்கறாங்களான்னு கேட்பாளாம். அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இவர் காதுக்கு போயிடுத்து. இவர் நினைச்சாராம்,
ஆச்சாரியனுடைய திருநாமத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோமே, இப்படி ஆச்சாரியனுக்கு சரி சமானமா மத்தவா நினைச்சு குழம்பும்படியா, ஆச்சாரியனுக்கு சமானமா நம்மளை வச்சு பிரமிக்கும்படியா ஒரு அவசாரப்பட்டுட்டோமே அதனால இனிமேல் அந்த பேர் நமக்கு வேண்டாம். எம்பெருமானார் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது, அந்த பேர் அவருக்கு மட்டுமே தகும். எண்ணெல்லாம் போய் அவருக்கு சமானமா வச்சு பேசலாமா? அவருடைய திருவடிகளில் ஆசிரியத்த ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் நானும் ஒருத்தன் தானே அப்படின்னு இவர் மனம் வெந்து ரொம்ப கஷ்டத்தோடு கூட ராமானுஜரை போய் தண்டன் சமர்ப்பித்து, சுவாமி எனக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்தீங்கோ, நானும் சந்தோஷமா ஏத்துண்டேன். நாளடைவுல வரவாள்லாம் எந்த எம்பெருமானார்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் போட்டியா இருக்கிறது போல ஆச்சாரியனிடத்திலே அவசாரப்படுறேன். அதனால தயவு செய்து அந்த பேரை எனக்கு வேண்டாம், எடுத்துடுங்கோ, வேற ஏதானும் பேர் வைங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ராமானுஜர் வாதம் பண்ணின 17 நாள் நீங்களே ஜெயிச்சுட்டு வந்தங்கோ. கடைசி நாளான 18வது நாள் எந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நான் உங்களை ஜெயித்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை காப்பாற்றி உம்மையும் என்னுடைய திருவடிகளிலே விழச் செய்து உம்மையும் ஸ்ரீ வைஷ்ணவரா விசிஷ்டாத்வைத்தியா மாத்தி இன்னைக்கு ராமானுஜ சம்பிரதாயத்துல நீரும் ஒரு ஆச்சாரிய புருஷரா சன்னியாசியா இருந்துருக்கீர்னா அதுக்கெல்லாம் எந்த பெருமாளுடைய அனுகிரகம் காரணமோ, எந்த பெருமாளுடைய அருளாலே உமக்கு எம்பெருமானார்னு நான் பெயர் வைத்தேனோ அந்த பெருமாளோட பேரை சேர்த்து வச்சுடுறேன்னுட்டு அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர் வச்சுட்டார் சுவாமி. ராமானுஜர் திருவாராதனம் பண்ணின பெருமாளுக்கு அருளாள பெருமாள்னு பெயர். தேவப்பெருமாள்னு சொல்லக்கூடிய அருளாள பெருமாள் பேரருளாளன், ஸ்ரீதேவி பூமிதேவின்னு உபயநாச்சிமாரோடு கூட தேவப்பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு வந்தார் சுவாமி. அவருடைய அனுகிரகத்தினால இவர் யக்ஞமூர்த்தி எம்பெருமானாரா மாறினபடியினாலே அவரோட பேரை சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு வச்சுட்டார். இருந்தாலும் கூட சுவாமிக்கு சமானமான ஞான உடையவராம், 17 நாள் சுவாமியவே சண்டையில ஜெயிச்சவராம், சுவாமியே தன்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறான், சுவாமியே சன்னியாசம் கொடுத்தாரான் அப்படின்னு அவருடைய பெருமையை நிறைய பேர் பேசவே அது அவருடைய காதுக்கு வரவே ஆச்சாரியனிடத்துல அபச்சாரப்படுறோம் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்தாதானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காதுல விழும். சுவாமி இங்க இருக்கட்டும், நாம எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் வாசம் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ஆச்சாரியனிடத்துல அபச்சாரப்படக்கூடிய ஒரு தோஷமெல்லாம் நமக்கு வராதேன்னுட்டு எங்கேயாவது தூரதேசத்துல போய் வாசம் பண்ணணும்னுட்டு அவர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த திருப்பாடகத்திலே பாண்டவ தூத பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்கு வந்துட்டாராம் அந்த சுவாமி. வந்து இனிமேல் ஸ்ரீரங்கம் போறதில்லை, இங்கேயே வாசம் பண்ணிட்டு இப்படியே பரமதிச்சிட வேண்டியதுன்னுட்டு இந்த திருப்பாடகம் பாண்டவ பெருமாள் சன்னதி வீதியிலேயே இவர் பல காலம் எழுந்தருள் இருந்து அங்கேயே பரமபதிச்சதா சொல்றா. அதனால இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு திருப்பாடகம் பாண்டவ தூத பெருமாள் சன்னதியிலே விக்கிரகம் அர்ச்சா திருமேனி உண்டு. அவருடைய திருநட்சத்திரம் கார்த்திகை மாசம் பரணி நட்சத்திரம். இன்னைக்கும் பாண்டவ பெருமாள் சன்னதியில கார்த்திகை பரணி அன்னைக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருநட்சத்திரம் சாத்துமர ரொம்ப விமர்சையா நடக்கிறது. இதெல்லாம் இந்த கேத்திரத்தினுடைய பெருமைகள் சிறப்புகள். இங்க உற்சவம்னு பார்த்தா பெருமாள் பாண்டவ தூதன் கண்ணனானபடியினாலே அவன் அவதரித்த ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். இங்கே பிரதி ரோஹிணிக்கும் போய் பெருமாளை சேவிக்கிறது விசேஷம், தாயார சேவிக்கிறது விசேஷம். பெருமாள் அவதாரம் பண்ணின திதி அஷ்டமியானபடியினாலே அஷ்டமிகள்ல பெருமாளை சேவிக்கிறதும் விசேஷம். வெள்ளிக்கிழமைகள்ல இந்த தாயார சேவிக்கிறது விசேஷமா நிறைய பேர் சேவிச்சு பிரதட்சணம் எல்லாம் பண்றத வழக்கமா வச்சுருக்கா. கண்ணனானபடியினாலே கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் விசேஷம். கண்ணனானபடியினாலே தீபாவளி உற்சவம் விசேஷமா நடக்கிறது. ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம் பிரதானமா நடக்கிறது. இதை தவிர அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாத்துமரன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை பரணி ஆச்சரியமா நடக்கிறது. ஆழ்வாருடைய அனுபவம்னு பார்த்தால் பூதத்தாழ்வார் இந்த பெருமாளை பாடுறார். உற்று வணங்கித் தொழுமின் உலகெழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் பற்றி பொருந்தாதான் மார்பிடந்து பூம்பாடகத்துள் இருந்தானை ஏத்துமென் நெஞ்சு. பெருமாள் எதுக்காக வந்து இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? பிரளய காலத்திலே இந்த லோகங்களை எல்லாம் கூட அழிந்து போக விடாமல் பண்ணி எல்லா லோகங்களையும் தன்னுடைய வயத்துல வச்சு காப்பாத்தினானே, அது எப்பேற்பட்ட காரியம், எவ்வளவு சிரமம் இருக்கும். கேவலம் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமக்கிற தாயாருக்கே அத்தனை சிரமம் இருக்கிற போது எல்லா லோகங்களையும் வயிற்றிலே வைத்து அழியாதபடி காப்பாத்தினானே பிரளய காலத்திலே, அவனுக்கு எத்தனை சிரமம் இருக்கும். அந்த சிரமம் தீர ஆயாசமா உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கான். இங்கே பிரகலாதாழ்வான ரட்சிக்கணும்ன்றதுக்காக பிரகலாதாழ்வான் கூட்ட க்ஷணத்துல அங்க வந்து நின்னு ஹிரண்யனுடைய மார்பை கிடந்து
ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி பக்தனான பிரகலாதனை ரட்சித்தானே, பிரகலாதன் எந்த இடத்துல கையை காட்டுவானோ அங்க போய் உடனே நாம தோண வேணும் என்பதற்காக எல்லா இடத்திலும் நிறைந்து சித்தமாக காத்து கொண்டிருந்தானே, அது எத்தனை சிரமமான காரியம். அந்த சிரமம் தீரும்படியாக வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சிரமங்கள்லாம் தீரணும்ன்றதுக்காக பெருமாள் கச்சி நகரில், காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே, திருப்பாடகம் என்று சொல்லக்கூடிய திவதேசத்திலே, அதை எப்படி சொல்றார் பாருங்க, பூம்பாடகம், பூக்களாலே மணக்கக்கூடிய பாடகம். இந்த திருப்பாடகத்திலே மத்ய தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் இருக்கிறபடினாலே ஜல சம்ருத்தி, நீர்வளம் நன்னா இருக்கிறது, சுத்தி நிறைய புஷ்ப செடிகள்லாம் பூத்திருக்கிறது, நல்ல சுகந்தத்தோட நறுமணத்தோட நிறைய புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறபடினாலே புஷ்ப வனங்களுக்கு நடுவே பெருமாள் பிராட்டி எழுந்தருளி இருக்கா. அதனால பூம்பாடகம் அப்படின்னு, பூம்பாடகத்துள் இருந்தானை அப்படின்னுட்டு, இருந்தான் அப்படின்னா வாசம் பண்றவன்னு, திருப்பாடகத்திலே உறைபவன் சொல்லலாம். இருந்தான் அப்படின்னா அமர்ந்து கொண்டிருக்கிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பெருமாளுடைய திருக்கோலத்தையும் வர்ணிப்பதாக கொள்ளலாம். அப்படி பிரளய காலத்துல சிரமப்பட்டு, நிருசிம்மாவதாரத்துல சிரமப்பட்டு நம்ம எல்லாம் அடியவர்களை எல்லாம் காப்பாத்தின சிரமம் எல்லாம் தீர, அப்படி புஷ்ப வாசனைக்கு நடுவே புஷ்ப வனங்களுக்கு நடுவே ருக்மிணி பிராட்டியோடு கூட ஆயாசமா அமர்ந்துண்டு ஓய்வெடுத்துண்டு நம்மளை எல்லாம் குளிர கடாட்சிக்கிறான் பெருமாள். அப்படி திருப்பாடகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவனை ஏத்தும் என் நெஞ்சு, அவனையே நான் வணங்குகிறேன், என் மனசு அவனையே போற்றி துதிக்கிறது. உலகத்தவர்களே அடியவர்களே நீங்களும் அவனை சேவிங்கன்னு நமக்கும் உபதேசம் பண்றார் முதத்தாழ்வார். பேயாழ்வார், சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறைவிசும்பு வாய்ந்த மறை பாடகம் அனந்தன் வன்துழாய் கண்ணி இறை பாடியாய இவை. பெருமாள் எங்கெல்லாம் எழுந்தருள் இருக்கிறான் தெரியுமா பக்தர்களே, பாகவதர்களே? சேர்ந்த திருமால், திருமால் சேர்ந்த இடம் இது தெரியுமோ? பெருமாள் எங்கெல்லாம் இருக்கான் தெரியுமோ? கடல், திருப்பார்கடலிலே இருக்கிறான் பெருமாள். குடந்தை, திருக்குடந்தையிலே இருக்கிறான் பெருமாள். வேங்கடம், திருமலையிலே பெருமாள் இருக்கான். நேர்ந்த என் சிந்தை, அவனையே நினைச்சுட்டு இருக்கிற அவனுடைய பக்தனான என்னுடைய மனசிலே இருக்கிறான் பெருமாள். நிறை விசும்பு, ஆச்சரியமாக சுடர்விடக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறான் பெருமாள். வாய்ந்த மறை, அவனையே போற்றி துதிக்கக்கூடிய வேதங்களிலே இருக்கிறான் பெருமாள். பாடகம், இந்த திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பாண்டவ தூதனாக இருக்கிறான் பெருமாள். அனந்தன், திருவனந்தாழ்வான் மீது அமர்ந்து கொண்டும் படுத்துக் கொண்டும் அப்படி பல கோலங்களிலே இருக்கிறான் பெருமாள். வன்துழாய் கண்ணி, திருத்துழாய் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் வாசம் பண்றான் பெருமாள். இறைபாடி, ஆயர்பாடின்னு சொல்லக்கூடிய அவனுடைய ராஜதானியான அரண்மனை, இங்கெல்லாம் பெருமாள் இருக்கான் அப்படின்னுட்டு விசேஷமா பெருமாள் எங்கெல்லாம் எழுந்துள்ளான்னு சொல்கிற போது இந்த திருப்பாடகத்திலே பெருமாள் நித்தியவாசம் பண்றதையும் பேயாழ்வார் கொண்டாடுறார். திருமழிசை பிரான், நன்றிருந்து யோக நீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே குன்றிருந்த மாட நேடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன நீர்மையே. ரொம்ப வருஷம் யோகம் பண்ணி தபஸ் பண்ணி யாரெல்லாம் உன்னை சேவிக்கிறாளோ அவளுடைய மனசுல மட்டுமே இருக்கக்கூடிய பெருமாளே, யார் யோகம் யாகம் தபஸ் எல்லாம் பண்றாளோ அவளுடைய பக்திக்கு இறங்கி போய் அவர்களுடைய தீவினைகள்னு சொல்லக்கூடிய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தேவதேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, அவ்வளோ கஷ்டப்பட்டு பக்தி பண்ணினாதான் நீ வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்கெல்லாம் சேவிக்கும்படியா குன்றிருந்த மாட நேடு, திருவேங்கட மலையிலே வந்து நின்றுருக்காய், இந்த திருப்பாடகத்திலே வந்து உட்கார்ந்துருக்காய், ஊரகத்திலே வந்து நின்றுருக்காய், வெக்கனை கிடந்திருக்கிறாய், திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாய். இது என்ன நீர்மை? எங்களுக்காக இவ்வளோ இறங்கி வரையே, நீ எவ்வளவு கிரேட் இல்ல பெருமாளே, எங்களுக்காக அப்படியே இறங்கி வரைய ஜலமாட்டமா உருகிறிய அப்படியே அடியவர்களுக்காக. இதனால என்ன தெரியறதுன்னா, பெரிய யாகம் தபஸ் தவம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவதேசங்கள்ல போய் அவனை சேவித்தாலே போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்னு தெரிவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். பாடகத்தும் ஊரகத்தும் நின்று இருந்து வெக்கனை கிடந்து அப்படின்னுட்டு 3 கஷேத்திரத்திலே பெருமாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் இருக்கக்கூடிய 3 திருக்கோலங்களையும் வர்ணிக்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல்,
தவம் புரிந்த சேதனரை சந்திரன் ஆதித்தன் சிவன் பிரமன் இந்திரனாச் செய்கை உவந்து திருப்பாடகம் மருவும் செங்கண்மால் தன்மார்பு இருப்பால் தகவுரையாலே. பெருமாளை நோக்கி யாரெல்லாம் தபஸ் பண்றாளோ அவள்லாம் பெரிய பெரிய பதவிகள்லாம் வேணும்னு கேட்பாளாம். அப்படி தபஸ் பண்றவாள்லாம் எனக்கு சந்திர பதவி கொடு, சூரிய பதவி கொடு, என்ன சிவனாக்கு, என்ன பிரம்மனாக்கு, என்ன இந்திரனாக்குன்னு கேட்பாளாம். இப்படி யார் எதை கேட்டாலும் அப்படியே ஆறுதுன்னு கொடுத்துடுவானாம். இதெல்லாம் எதனால தரான் தெரியுமோ? இந்த செங்கண்மால் சிவந்த கண்களை உடைய கண்ணன் புண்டரீகாட்சன் தன் மார்பு இருப்பால் தகவுரையாலே, இவன் மார்பிலே அமர்ந்து கொண்டு இந்த குழந்தைக்கு இதை கொடு அப்படின்னு புருஷகாரம் பண்ணி சிபாரிசு பண்ணக்கூடிய பிராட்டியினுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே பண்ணிவிடுறாமா அப்படின்னு பண்ணுவானாம். அந்த பெருமாள் அடியவர்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு பரிந்துரைக்கக்கூடிய சிபாரிசு பண்ணக்கூடிய ருக்மிணி பிராட்டியோட கூட திருப்பாடகத்திலே மருவுகிறான். இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், பூம் பாடகம் எனக்கும் பிராட்டிக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, பர்மனண்டா இங்க இருந்து யார் எதை கேட்டாலும் பிராட்டி பண்ணுன்னுவா, நான் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன். நீங்க வாயை திறந்து பிரார்த்திக்கணும், பிராட்டி கண்ணை காட்டு பண்ணுன்னு சொல்லணும், உங்க 2 பேருடைய உத்தரவுக்காகவும் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றது போல பெருமாள் அப்படியே பர்மனண்டா உட்கார்ந்துட்டான். அப்பேற்பட்ட பெருமாளை அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி பிரார்த்தித்தோமானால் என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுப்பான், அவனை சரணாகதி பண்ணி வேண்டுவதை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஐயங்கார் தெரிவிக்கிறார். இந்த எம்பெருமானுடையதான தியான ஸ்லோகம் விஷ்ணு ஸ்தலாதர்ச தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் பாடகபத்தனே விஹரதே ஸ்ரீபார்த்ததூதோ ஹரிஹி ருக்மிண்யா சக மத்ஸ்ய தீர்த்த நிகடே பத்ரே விமானே சுபே ஆசீனோ ஹரிதிங்முகஸ்ச சுச்சிரம் ஸ்ரீ சத்யபாமாக்யயா நாயக்யா சக மோததே ச ஹரித பிரத்யக்ஷ பாவோன்வகம். ஸ்ரீமத் பாடக பத்தனே திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய பட்டணத்திலே விஹரதே மகிழ்ந்து வசிக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்த தூதோ ஹரிஹி, பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் பாண்டவர்களிலே ஒருவன். இங்க பார்த்தன்னு சொன்னது பாண்டவா எல்லாரையும் கொள்ள வேணும். ஆகையினாலே பார்த்த தூதன் அப்படின்னா பாண்டவ தூதன் என்கிற பெயரிலே ஹரியானவர் பெருமாளானவர் ருக்மிண்யாசக ருக்மிணின்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடு கூட மத்ய தீர்த்த நிகட்டே மத்ய தீர்த்தத்தினுடைய கரையிலே பத்ரே விமானே சுபே சுபங்களை தரக்கூடிய மங்களங்களை தரக்கூடிய பத்ர விமானத்தினுடைய நிழலிலே ஹரிதிங் முகஸ்ச சுஷிரம் ஆசீனகா கிழக்கு நோக்கிய முகத்தோடு கூட அமர்ந்து கொண்டு ஸ்ரீ சத்யபாமாக்கியா நாயக்யா சக மோததே. ருக்மிணி சத்யபாமான்னு சொல்லக்கூடிய 2 பிராட்டிமார்களோடு கூட பெருமாள் அமர்ந்து கொண்டு ஹரித பிரத்யக்ஷ பாவோன்வகம் ஹரித மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ஹாரித முனிவருக்கு சேவை சாதித்த நிலையிலே எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அந்த ருக்மிணி பிராட்டியையும் சத்யபாமா நாச்சியாரையும் பாண்டவ தூத பெருமாளையும் பல முறை சேவித்துக் கொண்டு அதி சீக்கிரம் அவர்களுடைய சேவை நமக்கு பிராப்தமாக வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பாண்டவ தூத பரபிரம்மணே நமஹ.